இன்றைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அன்பில் மகேஷ் வந்து என்னையா பண்ணியிருக்காரு, அமைச்சர் என்னையா பண்ணுறான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா? அதை நான் என்னோட ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது ஃபஸ்ட்டு யார் கால் பண்ணுவாங்க? டெப்டி சிஎம்மா, சிஎம்? ஆரம்பத்துலேருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிருக்காங்க. சினிமாவில் விஜய் உச்ச நட்சத்திரமாக இருக்கார். அவர் இப்போ அரசியலுக்கு இல்லை. அவர் வந்த உடனேயே டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது வந்து திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் வரங்கும்போது எல்லாமே பார்க்குறாங்க, திமுகவை அழிப்பேன், திமுக ஒழிப்பேன், அதை பதிவு பண்ணிட்டு தான் உள்ளுக்கே வராங்க. அப்படின்னா பெருசாக ஆதரவு வரும்னு. அதான் சார், இந்த குடும்பம் என்ன செஞ்சு உங்கள் படத்தை ரிலீஸே பண்ண விடாமல் செஞ்ச ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது. அதை பற்றி நீங்கள் வாயவும் நீங்கள் திறக்க மாட்டீங்க. நீங்கள் அவர் இதே தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காரா? உதயநிதி வெர்சஸ் விஜய் இப்படி தான் இருக்கு. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் வந்து எங்களுடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர், திராவிட மாடல் அரசு நடத்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் வர்சஸ் யாரெல்லாம் தங்களை எதிர்க்கட்சின்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களாகத்தான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். 2026 சட்டமன்ற தேர்தலில் டெப்டி சிஎம் டெஃபினெட்லி சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உதயநிதி முதலமைச்சர் என்றைக்குமே எங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் ஒரே ஒரு மனிதன் தான். அது என்னுடைய முத்துவேல் கருணாநிதி அவர்கள் மட்டும்தான். நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறது நீட்டு சார்ந்திருக்கக்கூடிய. அதில் வந்து நம்ம வந்த உடனே முதல் கையெழுத்து அதுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வரைக்கும் அதை பூர்த்தி பண்ணவே முடியல. என்னதான் பிரச்சனை? ஆளுநர் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடிய மனுஷனாக தான் நான் பார்க்குறேனால அதை பற்றி பெருசாக சொல்ல தேவை. தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆசையும் சரி, துணை முதலமைச்சருடைய ஆசையும் சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய ஆசையும் ஒரே ஒரு தான், கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும். அது வந்துருச்சாலே மற்ற எங்கள் பிள்ளைக்கு என்ன வேண்டும் நாங்கள் சொல்லுவோம். எல்லா பிள்ளைகளுக்கும் நம்முடைய குமுதம் டிவி மூலமாகவும் நான் சொல்கிறேன். இவ்வளோ சாதனைகள், இவ்வளோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எங்களுடைய அரசு பள்ளியை நோக்கி உங்கள் பிள்ளைங்களை சேர்க்கறதுல பணிகளை நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கணும். தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை, பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ், 7810044444. இப்போ ஆசிரியர் சங்கம் கூடிய வைக்கக்கூடிய இன்னொரு குற்றச்சாட்டு என்ன, இப்போ 1:60 அந்த ரேஷியோவில் வந்து இப்போ ஆசிரியர்கள் மாணவர் விகிதம் இருக்கு. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 1:40 அந்த ரேஷியோவில் இருந்தது. இந்த விகிதத்தை குறைப்பதற்கான நடவடிக்கை நம்ம எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய குற்றச்சாட்டை இருக்கு. அது ஃபேக்ட் அப்படி இல்லை. இந்த விகிதத்தை குறைக்கணுங்கிறது தான் எங்களுடைய ஆசையுமே. அதனால தான் நாங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட்டை ஸ்பீடப் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் ரெக்ரூட்மெண்ட் பண்ணணும். பட் அதில் சம்டைம்ஸ் வழக்குகள் வரும்பொழுது எங்களுக்கும் பெருமை தானே. இத்தனை டீச்சர்ஸ்க்கு நாங்கள் இப்போ பணி நிரந்தரம் பண்ணியிருக்கோம், இத்தனை ரெக்ரூட் பண்ணியிருக்கோங்கிறது ஒரு அரசாங்கத்துக்கு பெருமை தானே. அது அப்படி வரும்பொழுது சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஒரு வழக்கு வரனால நிற்கிற பொழுது எங்களுக்கும் அது கொஞ்சம் சங்கடமாக தான். மிக வாக்குறுதியிலையும் கொடுத்துருந்தோம். நிச்சயமாக நம்ம வந்து இந்த ஓய்வூதிய திட்டத்தை வந்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த பேட்டர்ன் கொண்டு வர்றதுக்கான பிரச்சனைகள் எங்கே இருக்கு? இல்லை, இது வந்து அது நிதியமைச்சர் சார்ந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் ஆசிரியர்கள் இல்லையா, இது வந்து எல்லா அமைச்சர்களும் கீழே பணியாற்றக்கூடிய அரசு ஊழியர்கள் சார்ந்து அது இருக்குது. அது எங்களுடைய ஆசிரியர்கள் வந்து நிறையா இருக்கிறாங்க. எங்கள் இதில் சொல்லப்போனால் அரசு ஊழியர்களில் அதிகப்படியாக இருக்கிறது அவங்கள தக்கந்தாங்க. அதனால் ஒரு நல்ல ஒரு முடிவை வந்து நிதியமைச்சர் வந்து நம்முடைய முதலமைச்சரை உட்காந்து பேசி எடுப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போல் இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னா, பொதுவாக இப்போ நம்ம 100 கோடி ஒரு அரசு வந்து ரைட் டு எஜுகேஷன் ஆக்டில் வந்து நம்ம இருக்கக்கூடிய மாணவர்களை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸில் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு நம்ம கொடுக்குறோம். எனது பள்ளி எனது பெருமை, என் ஊர் என் பெருமை, என் பள்ளி எனது அரசு பள்ளி என பெருமை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த 25% மாணவர்களை நம்மளே படிக்க வச்சு நமக்கும் இப்போ நம்ம ஒரு பக்கம் என்ன சொல்கிறோம், அரசு பள்ளியை நோக்கி மாணவர்கள் வந்து கொண்டே இருக்காங்க அப்படின்னு. அது நீங்களே சொன்னீங்க, கொரோனா காலத்துக்கு அப்புறம் அரசு பள்ளியை நோக்கி வரக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை இதை அங்கே கொண்டு போகிறத விட இங்கேயே நமக்கு அவங்களை தக்க வச்சா அதுக்கான ஃபண்டும் நமக்கு சேவ் ஆகும். அதே சமயம் நமக்கு வந்து போதுமான மாணவர்களும் நம்மளே இருப்பாங்களே, அப்போ ட்ராப் அவுட்டும் நமக்கு ப்ராப்ளம் இருக்காது. ஜனநாயக நாட்டில் வந்து எந்த பேரண்ட்ஸும் தான் பிள்ளை எங்கே வேணால் படிக்க வைக்கணும். அதான் எங்களுடைய ஆசை. சம்டைம்ஸ் அந்த அவங்களுடைய மனநிலை என்பது எப்படி இருந்திருக்குன்னா, காலங்காலமாகவே ஏதாச்சும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்த்துணுப்பா பிள்ளைய கடனை உடனே வேணாச்சும் வாங்கி நான் படிக்க வச்சிருந்தோம் இருந்தது, ஒரு காலம் இருந்தது, நம்மளாம் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு பல்வேறு திட்டங்கள் நம்ம கொண்டு வரும்போது தனியார் பள்ளிகளே பார்த்தா அரசு பள்ளியில் நல்ல நல்ல திட்டங்களாக வருதுங்கிற அளவுக்கான ஒரு பாராட்டுகளை நாம் பெற்றுக்கின்றோம். அரசு பள்ளியை சார்ந்துக்கு நாங்கள் அரசு பள்ளி என்பது வறுமையின் அடையாளம் அல்ல, அது பெருமையின் அடையாளம் நாங்கள் சொல்லும் பொழுது, அது இலக்கை நோக்கி நாங்கள் போகும் பொழுது, அது சார்ந்த பல திட்டங்களை கொண்டு வரும்பொழுது அவங்கள எங்கள் பக்கம் இழுக்கணும். அதுதான் எங்களுடைய சாதனையாக பார்க்குறோம். நாங்கள் அவங்க கொடுக்க வேண்டிய பணத்தை நாங்கள் நிறுத்திட்டு அவனை இங்கே வர வைப்பேன்னு அதை கட்டாயப்படுத்துறதோ நெருக்கடி பண்ணுறதோ எப்படி ஒன்றிய அரசு நம்மளுடைய மாநில அரசுக்கு பண்ணுற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இது ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்குமான அந்த சுதந்திரம் இருக்கிறதாகத்தான் அதை நான் பார்க்கிறேன்.
அந்த விதத்தில் சரி என் பிள்ளைய நான் இந்த பள்ளியில் தான் நான் படிக்க வைக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா அப்படியா சரி படிக்கவே அதை நான் செலவே நாங்கள் ஏற்றுக்கிறோம், ஆனால் பிள்ளைய படிக்க வச்சுட்டு அப்படியாச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாண்பாகத்தான் இதை நாங்கள் பார்க்கவே தவிர பண்ணணும். ஆமாம், ட்ராப் அவுட்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்லாத ட்ராப் அவுட் வந்து இப்போ 2014 2024 கம்பேர் பண்ணி ஒன்றிய அரசே ஒரு தரவு கொடுத்துருக்கிறதுல நம்முடைய தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். ட்ராப் அவுட்ஸை குறைக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுவும் குறிப்பாக ஒரு 7 விதமான ஒரு உறுதிமொழியை சொல்லி தான் நம்ம ஆட்சிக்கு வந்தோம். அந்த 7 உறுதிமொழியை நம்ம மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது திருச்சி நடந்த அந்த மாநாட்டில் அவங்க சொன்னபோது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த மாநாட்டில் அதில் ஒரு 4வது உறுதிமொழி கல்வியை பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் வரும்போது அதில் கல்வியை பற்றி வரும்பொழுது இன்றைக்கி ட்ராப் அவுட்ஸில் 16வது இடத்துல இருக்கிற நாம 14% இருக்கின்ற நாம அதை அப்போ 5% கீழே குறைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அந்த 5% கீழே குறைச்சிருக்காகத்தான் அதை நான் பார்க்குறேன். ஸோ அது அந்த விதத்தில் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு. இல்லை இது ஏன் கேட்குறேன்னா, இப்போ சில இடங்களில் மாணவர்களுக்கு வந்து அந்த கல்வி கொடுக்கக்கூடிய, அதாவது இந்த மாதிரி அரசு பள்ளி அல்லது அந்த பகுதியில் பணம் கட்டாத இருக்கக்கூடிய மாணவர்களை சில இடங்களில், எல்லா இடங்களிலும் வெகு சில இடங்களில் மாணவர்களை வந்து அவங்க வந்து தள்ளி நிப்பாட்டுறதாகவும் ஸ்கூலுக்கு வெளியே நிப்பாட்டுறது, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டுகள் வருது. ஸோ இதை நம்மளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு மாணவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ரெண்டாவது அரசுகிட்ட இருந்து அவங்களுக்கு போக வேண்டிய நிதியும் வந்து போக வேண்டிய சூழல் இருக்காது. அப்படிங்கிற இந்த இடத்த அவங்க பணம் கட்டுறதுக்கு யோசிக்கிறாங்க, சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க. ஸோ இந்த கான்ட்ரவர்சி இருக்கு. நான் அதான் அந்த தனியார் சங்கம் அமைப்பில் நான் பேசும்போது சொன்னேன், நான் உங்களுடைய நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்கலாம், இல்லை பிஸ்னஸ் ப்ராஃபிட் பார்க்கலாம், லாஸ் பார்க்கலாம், இது கடந்து இந்த எஜுகேஷன் ஒரு ஃபீல்டு எடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டதுக்கு முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா சமுதாயத்திற்கான ஒரு சேவையாகத்தான் நான் பார்க்குறேன். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீஸ் கட்டாமல் இருக்கக்கூடிய நேரத்திலேயாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து டிசி கொடுக்க மாட்டேன்னு சொல்லாது, அது நீங்கள் நம்ம அதை செய்யக்கூடாது என்பதை நான் அதில் வலியுறுத்தி தான் அதில் நான் பேசியிருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் அந்த பணத்தை ஆக்டுக்கான அந்த பணத்தை நாங்கள் நிறுத்தி பிள்ளைங்களை எங்கள் பக்கம் கொண்டு வரதை காட்டிலும் எல்லா பிள்ளைகளுக்கும் நம்முடைய குமுதம் டிவி மூலமாகவும் நான் சொல்கிறேன், நான் இவ்வளோ சாதனைகள், இவ்வளோ திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டுக்கின்ற திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்திருக்கணும். எங்களுடைய அரசு பள்ளியை நோக்கி உங்கள் பிள்ளைங்களை சேர்க்கறதுல பணியிலே நீங்கள் உங்களை ஈடுபடுத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். தேசிய கல்விக் கொள்கையை வந்து அமல்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு சொல்லி. 2வது, தமிழக அரசு மும்மொழி கொள்கையை கடைபிடிக்க அப்படி வருது. இப்போ 2000 கோடி ரூபா வந்து கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. இதை வந்து நீங்கள் அமைச்சராக வந்ததுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த சூழல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை இது கையாளக்கூடிய, இல்லை தமிழக அரசே சரியாக கையாள, குறிப்பாக பள்ளிக்கல்வி சரியாகலை அப்படிங்கிறது ஒரு துறை சார்ந்து இல்லாமல் ஒட்டுமொத்த அரசு மேலே எதிர்க்கட்சியுடைய ஒரு விமர்சனமாக இருக்கே, அதுக்குங்க இல்லை மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சென்னைக்கு இந்த திராவிட மாடல் அரசு 2021 பண்ணுறோமோ அப்படிலேருந்து ஒன்றிய அரசு அதுக்கான நெருக்கடியை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பணியில் நம்ம எதுலையுமே இதே நெருக்கடியை வேறு விதத்தில் பயமுறுத்துற அளவுக்கு கடந்த கால ஆட்சியிலையும் அவங்க கொடுத்தம்போது அவங்க பல உரிமைகளை அவங்க விட்டு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறது நம்ம சட்டமன்றத்தையும் நம்ம பதிவு செஞ்சுருக்கோம். பத்திரிகை ஊடகத்துக்கு சார்ந்த நண்பர்கள் உங்களுக்கும் அதை பற்றியெல்லாம் எல்லாமே தெரியும் நமக்கு. ஸோ அதெல்லாம் கடந்து இன்றைக்கு நாம் தனித்து நிற்கிறோம் நம்ம. அதனால தான் பாண்டிச்சேரியும் சேர்த்து 40க்கு 40 நீங்கள் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். ஏன்னா ஒன்றிய அரசாங்கத்தோடைய நமக்கு ஒன்றும் தனிப்பட்ட மேலே அங்கே விருப்பு வெறுப்புலாம் கிடையாது. ஆனால் கொள்கை சார்ந்து ஒன்றிய அரசாங்கம் ஒரு பாரபட்சமாக இங்கே நடத்தும்போது எனக்கு இப்படிப்பட்ட ஒன்றிய அரசு தேவையில்லையே, இப்படிப்பட்ட ஒரு கட்சி எங்களுக்கு தேவையில்லை என்று தான் அவங்க ஒதுக்கி வைக்கிற வேலையை திமுக மட்டும் செய்யல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் சேர்ந்து செய்யலாம். 40க்கு 40 நம்ம ஜெயிச்சிருக்கோம். நம்ம இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு விதத்துலையும் வந்து 2021 ஒரு இல்லம் தேடி கல்வியை படிப்படியாக கொண்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு திட்டமாக கொண்டு வந்து ஒவ்வொரு விதத்துலையும் நம்ம சாதனை செஞ்சுக்கிட்டே வர அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் ஒரு முட்டுக்கட்டை போடணும் அப்படிங்கும்போது தான் எங்களுடைய கொள்கை நீ ஏற்றுக்கிட்டால் தான் இந்த சமூக சிக்ஷா மூலமாக உங்களுக்கு வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாய் நான் தருவேன் அப்படின்னா. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 லட்சம் பிள்ளைங்களோட எதிர்காலம் சம்பந்தமானது. அதே மாதிரி இந்த பணம் என்பது நாம உழைச்சி கொடுத்து கட்டக்கூடிய ஒரு வரி பணத்திலேருந்து தான் எல்லாத்தையும் பகிர்ந்து தந்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு கொள்கையை பேஸ் பண்ணி அவங்க சொல்லும்போது, அதனால தான் நான் அடிக்கடி சொல்லும்போது இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணாதீங்க, இந்த மாதிரி மிரட்டுற வேலையை நாங்கள் போய் 2 முறை ஒரு முறை அவர் வீட்டிலே போய் நான் பார்த்தேன். ஒரு முறை எல்லா நம்ம தோழமை கட்சியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு கட்சியோட ஒவ்வொரு எம்பியை கூட்டிக்கிட்டு நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்களோட தலைமையில் போய் அமைச்சரையும் பார்த்தோம். எல்ஓபியாக இருக்கக்கூடிய நம்முடைய ராகுல் காந்தி அவர்களையும் நேரடியாக போய் பார்த்து இதுக்காக வலியுறுத்தி வந்தோம். இப்போ வரைக்கும் பிடிவாதமாக இதை நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா இந்த பணத்தை நீங்கள் வாங்கிட்டு போகலாமே என்று. போன மாதம் எங்களுடைய அரசு அலுவலர்கள் அங்கே போயிட்டு வந்தேன். ஏன்னா ஒவ்வொரு மாதம் நான் வந்து அவங்கள்ட்ட ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். இந்த மாதம் போனது அதை ஒவ்வொரு மாதமாக டெல்லிக்கு போயிட்டு வரனால தான் தயவுசெய்து இந்த எஜுகேஷனை எங்களோட மாநில பட்டியலுக்கு நீங்கள் கொடுத்துருங்க, எங்கள் பிள்ளைங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொன்னோம். போன மாதம் எங்களுடைய அதிகாரிகள் போயிட்டு வந்து அவங்கள்ட்ட சொன்னாங்க, உங்கள் பணம் பத்திரமா எங்கள்கிட்ட தான் இருக்குது, சீக்கிரம் கையெழுத்து போட்டு அதை வாங்கிட்டு போங்களேன்னு சொல்லிக்கிற தோணியில் தான் அவங்க இதுவே இருந்துச்சு. இப்போ இதில் ஒரு 15,000 பேர் ஒரு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாம் இருக்காங்க. இந்த வருஷம் ஒரு 100 கோடி கொடுத்து சரிப்படுத்துறீங்க, அடுத்த வருஷம் என்ன பண்ண போறீங்க?
இது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி நம்முடைய கொள்கையை விட்டு பணம் வாங்க வேண்டுங்கிற அவசியம் தேவையில்லை நமக்கு. அதுக்கான நிதியை நாமளே நம்ம கொடுத்துடலாம் என்கிற விதத்தில் தான் இன்றைக்கு தொடர்ந்து அதற்கென்று ஒரு 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 32,000 பேர் ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள், மற்ற பணியாளர்களும் இருக்கின்றார்கள். இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு 40 லட்சம் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சம்பந்தமான விஷயத்தில் பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது அவங்க வந்து இது ஒரு காரணம் சொல்லி அவங்க நின்றக்கூடாது. அவங்களை வந்து ஒன்றிய அரசு என்ன தான் வந்துச்சாலும் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆசிரியர்களையும் ஊழியர்களையும் நாம தான் பாதுகாக்க வேண்டும் என்ற விதத்தில் தான் இன்னை வரைக்கும் நாங்கள் அதை கொண்டு போயிட்டுருக்கோம். தொடர்ச்சியாக இப்போது நீங்கள் அமைச்சராக வந்ததுக்கப்புறம் பல பிரச்சனைகள் வந்து பள்ளிக்கல்வித்துறை மேலே வரதா சொல்லப்படுது. ஸ்ரீநிதி மரணத்திலேருந்து ஆரம்பித்து இப்போது மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு உள்ளாராங்க. அதே மாதிரி என்னென்னா சாதிய ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு விநாயகர் சதுர்த்திக்கு வந்து அந்த நோட்டீஸ் கொடுத்தது, இப்படி பல பிரச்சனைகளில் வந்து கூட்டணி கட்சியினரும் சொல்கிறாங்க, எதிர்கட்சிகளும் சொல்கிறாங்க. அது பேர் உங்கள் பார்வை? நம்மளுடைய அரசியல் சாசனத்துலேருந்து எடுத்துக்கோங்களேன். இறையாண்மையை பற்றி நம்ம பேசுகிறோம், நம்ம மதசார்பற்றதை பற்றி நம்ம பேசுகிறோம், சமத்துவத்தை பற்றி பேசுகிறோம், சமூக நீதி பற்றி பேசுகிறோம். இது ஒட்டுமொத்தமாக சமுதாயம் சார்ந்திருக்கின்ற ஒரு மனநிலை இருக்கக்கூடிய மக்களை மாற்றணும். அது பெரியவங்க, அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது மாறி தான் ஆகணும். இன்றைக்கி இருக்கின்ற காலகட்டத்திற்கு இது எல்லாத்துக்கும் ஒரே வழி என்னன்னா நல்ல எஜுகேஷன் எல்லாத்துக்கும் கொடுத்துடணும். எஜுகேஷன் சார்ந்து தந்தை பெரியார் சொல்கிற மாதிரி அறிவியல் சார்ந்து சிந்திக்க வைக்கணும், அது சார்ந்து திட்டங்களை கொண்டு வரணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. சரி, அறிவியல் சார்ந்து சிந்திச்சா மட்டும் அந்த பிள்ளைங்களுக்கான இருக்கக்கூடிய அந்த மனநிலை காலங்காலமாக இருக்கக்கூடிய அவங்க பெற்றவங்க மூலமாக முன்னோர்கள் இருக்கிற மாறிட போகுதா என்று நாங்கள் வந்து ஒரு அசஸ் பண்ணோம், ஒரு அனலைஸ் பண்ணோம். அது அதனால தான் நம்முடைய நீதியரசர் தலைமையில் சந்திரபாபு தலைமையில் ஒரு நபர் கமிஷன் அவரும் சில ரிப்போர்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அதை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம்? ஆமாம், அந்த ரிப்போர்ட் வந்து சில கருத்துக்களாக நம்மகிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறேன். அந்த கருத்துக்கள் சார்ந்து நான் சொல்கிறேன். அதில் இது எப்படி திட்டங்கள்லாம் வருதுங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் எந்த திட்டமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரே இடத்துல உட்காந்து ஒரு ஹால் மீட்டிங் போட்டு கொண்டு வர திட்டம் கிடையாது. அது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நீதியரசர் முருகேசன் அவருடைய கமிட்டி எஸ்சிபி ரிலேட்டடாக வந்ததாக இருந்தாலும் சரி, நீதியரசர் இப்போ வந்து மகிழ்முற்றம் அப்படின்னு ஒரு திட்டத்தை நான் கொண்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க. இந்த மகிழ்முற்றம்ங்கிறது ஒன்றுன்னா தனியார் பள்ளியில் ஒரு காலத்தில் வந்து இந்த ஒரு காலத்தில் இப்போ வரைக்கும் ஹவுஸஸ் சொல்லுவாங்க. இது நாங்கள் ப்ளூ ஹவுஸ், இது க்ரீன் ஹவுஸ், இது ரெட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகிழ்முற்றத்தின் மூலம் நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் வந்து குறிஞ்சி, நெய்தல், மருதம், இந்த மாதிரியான ஹவுசஸ் பிரிங்க. அதில் அந்த ஹவுசஸ் ரிலேட்டடாக ஒருத்தர் ஒரு ஸ்டூடெண்ட் தலைவராக வருவாங்க. அவங்கள வந்து கண்காணிக்கூட ஒரு டீச்சர் இருப்பாங்க, ஹெட்டாக வந்து ஒரு தலைமை ஆசிரியர் இருப்பாங்க. இது சார்ந்து அந்த பிள்ளைங்களை வந்து இவங்கெல்லாம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ், இது என் ஹவுஸ் சார்ந்து என் பிள்ளைங்க கலக்கி திருவிழாவில் கலந்துக்குவாங்க, நம்ம ஹவுஸ் எப்படியாச்சும் நம்ம ஜெயிக்கணும்ப்பா நம்ம. ஸோ அந்த ஹவுஸ் சார்ந்து எல்லா தரப்புமட்ட பிள்ளைங்களும் இருக்கும் பொழுது அது ஒரு இதாக ஹவுஸை நாங்கள் கொண்டு வந்தாங்க. அது விளையாட்டாக இருந்தாலும் சரி, அல்ல எல்லா விதமான திறன்களை கொண்டு வரதாக இருந்தாலும் சரி. ஸோ இப்படி கொண்டு வந்தோம்னா அந்த நான் சொன்ன மாதிரியான எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து நாளைக்கு ஸ்கூல் காம்படிஷன் நம்ம இந்த ஹவுஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம போய் அடிக்கணும்பா. ஸோ இந்த மனநிலை இப்படி தான் நம்ம மாற்ற வேண்டியதாக இருக்கின்றது. நீங்கள் சொல்ல மாதிரி இந்த குழந்தைங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த பிள்ளைகளுக்கான பழக்க வழக்கங்கள் அதை மாற்ற வேண்டியது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்வியாண்டு தொடங்குது. ஒரு கடந்த 2 ஆண்டுகளாக ஒரு கல்வியாண்டு தொடங்குது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு 1 வீக் வந்து அந்த குழந்தைங்களுக்கு லோக்கல் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு கருத்துக்கள் எடுத்து சொல்லுவார். அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜிஓஸ்லேருந்து ஒருத்தருக்கு வந்து சில கருத்துக்களை சொல்லுவாங்க. அந்த லோக்கலில் இருக்கிறது வந்து நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு கருத்தாளர்களை வைத்து ஒரு கல்வியாளர்கள் வச்சு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுவோம். இது அந்த அசம்பிளி செஷன்லேயே நடக்கும், இல்லைனா தனியாக ஒரு கேதரிங். ஸோ எங்களால் முடிஞ்சது இந்த குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விதமான ஒரு கருத்துக்களை கொண்டு போகணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். திருக்குறளுக்கான விளக்க உரையை சொல்லும்போது நிறைய பேருக்கு இந்த நீதி போதனைக்கு வகுப்பு இருந்துச்சு ஒரு காலத்தில், அது என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, நீதி போதனை வகுப்புன்னு ஒன்று இருந்தது என்று சொன்னாலும் திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும்போது நீதி கதையை விளக்கமாக ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்லுங்கள் அப்படி. ஸோ அட் த மேக்ஸிமம் அந்த பிள்ளைங்களை எப்படி நாங்கள் ஒருங்கிணைக்கணும், ஒரு வாசிப்பு இயக்கம் கொண்டு வரணும். பிள்ளைங்க டெய்லி போய் ஸ்கூலில் இருக்கிற நூலகத்தில் போய் உட்காந்து படிக்க 20 மினிட்ஸ் நீங்கள் படிக்கணும். அந்த வாசிப்பு மூலமாக ஒரு கட்டுரை எழுதணும். அதில் நாங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய பிள்ளைகளை வந்து நாங்கள் வெளிநாட்டு கூப்பிட்டு போகிறோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு என்ன விதமாக ஒரு கல்வி சார்ந்து என்னெல்லாம் கொண்டு போயிடலாம், ஒரு ப்ரெமிசஸ், ஒரு காம்பவுண்ட்ஸ் அவருக்குள்ள அப்படிங்கும்போது நாங்கள் கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறோம் நாங்கள் இன்றைக்கு வரைக்கும். அதனால் முழுமையாக எல்லா குழந்தையும் மாற்றிட்டோம்னா இட் வில் டேக் சம் டைம். அதான் சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் இன்னும் கடந்த 10 வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்திருக்கக்கூடாதா என்கின்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுக்கிற அந்த ஊக்கத்தின் மூலமாக எங்களால் உணர முடியும். துணை முதலமைச்சருடைய நண்பர் திரு உதயநிதி அவர்களுடைய நண்பர் அப்படின்னா முதலமைச்சருக்கு ஒரு பையன் மாதிரி ஒரு ஃபீல். இது வந்து ஒரு ஆதரவான ஒரு ப்ளஸ்ஸான பாயிண்ட்டாக இருந்தால் கூட எதிர்கட்சி அதே ஒரு விமர்சனம், அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, இதெல்லாம் ஒன்றுமே செய்கிறதில்ல அப்படின்னு ஒரு எதிர்கட்சி விமர்சனம் வைக்க ஒரு பார்வை நிச்சயமாக இருக்குது. இந்த 4 ஆண்டுகளில் அந்த மாதிரி விமர்சனத்தை நீங்கள் எதிர்கொள்ளும்போது நீங்கள் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிறீங்களா, நெகட்டிவாக பார்க்குறீங்க? இல்லை இது வந்து இதெல்லாம் பரவாயில்லப்பா அப்படி இல்லை, என்னால் எதையுமே உதாசீனப்படுத்த முடியல. என்னை வந்து பாராட்டினாலும் சரி, எனக்கு விமர்சனம் செஞ்சாலும் சரி,
என்னால் அதை கண்டுக்காமல் போகிறதோ இல்லை இதே உங்கள் வேலைப்பா அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு அது தோணலை. எனக்கு அந்த விமர்சனங்களுக்கு நீங்கள் பதில் சொன்னதா நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் ஏதாச்சும் ஒரு ஸ்கூலில் ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அன்பில் மகேஷ் என்னையா பண்ணிட்டு இருக்காரு, அமைச்சர் என்னையா பண்ணுறான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா. அதை நான் என்னோட ப்ளஸ்ஸாக தான் நான் பார்க்குறேன். அவங்க என்னை திட்டி என்னை கூப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா அக்கறையோடு அப்பா அவர் கவனத்துக்கு போனால் அடுத்த நிமிஷம் செஞ்சிருவாருப்பான்னு அது எப்படி வேணால் இருந்துட்டு போகட்டும். பிகாஸ் அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது அதுக்கான ஓனர்ஷிப்பை யாராக இருந்தாலும் இந்த துறையில் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அமைச்சராக யார் இருந்தாலும் அந்த ஓனர்ஷிப்பை முதல்ல கையில் எடுத்துணும். இது என்னோட டிபார்ட்மெண்ட், நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளைங்களுக்கோ என்னுடைய ஆசிரியர் பெருமக்களோ எங்களோட பெற்றவங்களுக்கோ ஏதாச்சும்னா முதல்ல நான் நிற்பேன் அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துறோம். அதனால தான் அந்த கருத்தும் வருது. அன்பில் மகேஷ் எங்கப்பா போனார், இதெல்லாம் பார்க்க மாட்டாரப்பா அப்படிங்கும்போது அடுத்த நிமிஷம் பார்த்தானா அதை உடனடியாக எங்கள் அதிகாரிகிட்ட சொன்னால் அதை நாங்கள் சார்ட் அவுட் பண்ணுறோம். அந்த விமர்சனத்தை யார் வைக்கிறாங்களோ அவங்கள பரவாயில்லப்பா சொல்ல அடுத்த நிமிஷம் காது கொடுத்து கேட்டு சரி பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற பாராட்டுகளும் வருது. ஆனால் அதெல்லாம் கடந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க கூட இருக்கிறாருப்பா அதனால தான்ப்பா இவங்க இதெல்லாம் கவனிக்கிறது இல்லைப்பா அப்படிங்கிறது கவனிக்கிறது இல்லைன்னு அவங்க ஏதாச்சும் ஒரு கருத்தை சொல்லி சொன்னாங்கன்னா அடுத்த நிமிஷம் கவனிக்க வேண்டியது என்னோட கடமை, அது என்னோட பொறுப்பு. அதையும் நாங்கள் இந்த வரைக்கும் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதனால தான் இந்த 3 வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஒரு உயர்வை கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு ஒன்றிய அரசு எங்களை பாராட்டுகின்ற அளவுக்கு சமகர சிக்ஷான்னு சொல்லக்கூடிய அந்த 20 அப்ஜெக்டிவ்ஸ் அவங்க கொடுக்குறதுல 18 நம்ம டாப்பாக இருக்கிற அளவுக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு சொன்னால் இதோ தனிப்பட்ட அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மட்டும் இல்லை, அன்பில் மகேஷ் பொய்யாமொழியோட சேர்ந்து பணியாற்றக்கூடிய அதிகாரிகள், எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், எங்களுடைய மாணவ செல்வம் இதெல்லாம் சேர்ந்தனால தான் எங்களால் எங்களால் எட்ட முடியும் தான் நான் பார்க்குறேன். அந்த ஆன்மீக சொற்பொழி வந்த என் இடத்துக்கு நீ வந்துட்ட நீ அப்படின்னு சொல்லி அந்த ஓனிங் தான் அதுக்கு. ஆமாம், உள்ளபடி அங்கே சொல்லும் பொழுது நான் எங்கள் ஆசிரியர் பெருமக்கள் நீ சொன்ன கருத்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அறிவியல் சார்ந்த முதல்ல கருத்தே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் சாசனத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஐ திங்க் 51A 51A தெரில இருந்தது. அரசியல் சாசனமே என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு குடிமகனையும் அறிவியல் சார்ந்து சிந்தனை கொடுக்கக்கூடிய பணியை செய்யணும் ஒரு கல்விங்கிறது. அதை செஞ்சுட்டு இருக்கும்போது அது தேவையில்லாமல் சொல்கிறது மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களையும் அவமானப்படுத்தி மாதிரி சொன்னதுனால தான் உடனடியாக அந்த இடத்துக்கு நம்ம ஸோ ஏன் சார்ந்த ஒரு இஷ்யூன்னு நினச்சின்னா இமீடியட்டாக அந்த இடத்துல போய் நான் நிற்கணும் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்ப. இப்போ இந்த பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை வரும்போது ஃபஸ்ட்டு யார் கால் பண்ணுவாங்க? டெப்டி சிஎம்மா சிஎம்மா? துணை முதலமைச்சர் ஆரம்பத்திலேருந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுடுவாங்க. ஒரு பத்திரிகை செய்தி வந்தது என்று சொன்னாலும் இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொன்னாலும் ஒரு லைப்ரரி இடிகிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட தான் வரும். வந்துச்சுன்னா அடுத்தது நான் அந்த இடத்துக்கு நேராக போய் விசிட் பண்ணி அதை உடனே சரி பண்ண வேண்டிய அந்த பணியை நடக்கும். அதே நேரத்தில் ஸ்கூல் சார்ந்து இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் ஏதாச்சும் ஒரு தவறுகள் மதுரையில் கூட பார்த்தீங்கன்னா சாப்பாடு சரியாக போடலன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவு அடுத்த நிமிஷம் அவர்கிட்ட வருது. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்துச்சுன்னா இமீடியட்டாக நான் அட்ரஸ் பண்ணுங்கள். இது நான் ஸ்போர்ட்ஸ் நான் பார்த்து நினைக்கிறேன். ஒவ்வொரு சாதனையாக செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு சாப்பாட்டில் எப்படி குறை வச்சாங்க உடனே அடுத்த நிமிஷம் நாங்கள் CO நாங்கள் பேசி அதை சாஃப்ட்வேர் பண்ணியது அந்த ஆதங்கமாக அவருக்கு அதிகமாக இருக்குது. துணை முதலமைச்சர் பொறுத்த வரைக்கும் காலை உணவு நானும் ஒரு பயனாளி. இந்த விஷயத்தில் நீங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல இருக்க துறை அது வேற இது துறையின் சார்ந்து வந்துருச்சுன்னா துறை சார்ந்து அவர் எங்களுக்கு அமைச்சர் அந்த பொறுப்பில் நான் ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஆஃபீஸர் அவர் இது உடனே சரியில்லை கொஞ்சம் உடனே பாருங்கள். இந்த மாவட்டத்துக்கு நான் ஆய்வுக்கு போனேன், அங்கே எஜுகேஷன் ரொம்ப கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் இமிடியேட்டாக பாருங்கன்னா அடுத்த நிமிஷம் அதை சார்ந்து இருக்கின்ற COs அதை சார்ந்த மானிட்டர் கூப்பிட்டு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இமீடியட்டாக அதை சார்ட் அவுட் பண்ணுங்க. ஏன்னா திருப்பி நான் சொல்கிறேன் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது நான் பெருமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு உண்மைக்கு புறமான செய்தியை சொல்லி நல்ல பேர் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது கிடையாது, இருக்கவும் கூடாது என்று நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் இதெல்லாம் சாதனையாக சொல்கிறீங்க, எங்களுடைய சாதனைகள் இவ்வளவு இருந்தது. ஆனால் ஆளுநர் என்ன சொன்னார், 2ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 5ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வாசிப்பு திறன் இல்லை, கற்றல் இல்லை, அந்த பயிற்சியில் ப்ராப்ளம் இருக்குது, அவங்க வாசிக்க முடியாமல் திணறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை டேட்டாவோட கொடுக்குறாரு. அதுக்கு உங்கள் பதில்? ஆளுநர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் எந்த மாநிலத்திலேருந்து வந்திருக்காரு முதல்ல அவர் புரியணும். அவர் எந்த மாநிலத்திலேருந்து அங்கே அவர் இருந்த மாநிலத்துக்காரராக அங்கே எஜுகேஷன் என்ன இருந்துச்சு, அந்த எஜுகேஷனுக்கு ஒரு எக்ஸாமே எப்படி நடக்குதுன்னு நம்ம செய்தியில் பார்த்துருவோம். ஒரு பொது தேர்வு எப்படி அவங்க நடத்துகிறாங்க அதெல்லாம் சரி, அதை நம்ம விமர்சனம் பண்ண வேணாம். எஜுகேஷன் சார்ந்து பிள்ளைங்க எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு வரணும், நான் ஆசைப்பட்றேன், வரட்டும் அவங்க. ஆனால் நம்ம ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அரசு பள்ளியை பொறுத்த வரைக்கும் நம்ம இவ்வளோ தரவுகளை நாங்கள் கொடுக்கல, ஒன்றிய அரசு கொடுக்குது. பிள்ளைங்க இன்றைக்கி இவ்வளோ திறனறி தேர்வுகளோட பாஸ் பண்ணி வராங்க, இவ்வளோ பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது. பிகாஸ் நீங்கள் கொண்டு வந்த எண்ணும் எழுத்து திட்டம், நீங்கள் இந்த எலிமெண்ட்ரி ஸ்கூலே கொண்டு வந்த ஸ்மார்ட் போர்டு கொண்டு வந்தது, ஹைடெக் லேப்ஸ் கொண்டு வந்தது என்று பல தரவுகள் மூலம் இன்றைக்கி நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம செஞ்சுட்டு போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அதனால தான் இந்த ஓப்பன் சேலஞ்சு நான் கொடுத்தேன். நான் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு HM சொன்னாங்க, அமைச்சர் எங்கள் ஸ்கூல்லேருந்து எந்த பிள்ளை வேணால் நீங்கள் பண்ணுங்க வரேம்மான்னு சொல்லிட்டு உடனே தலியில் இருக்கிற டீ புதூருங்கிற ஒரு கிராமத்தில் போய் ஒரு கிராமத்தில் அந்த ஸ்கூலில் போய் உட்காந்து அந்த பிள்ளைங்க ஒவ்வொருத்தையும் நான் கேள்வி கேட்க ஆங்கிலத்துலேயும் சரி தமிழ்லையும் சரி கணக்கு பாடத்தையும் சொல்லுது. அதை சார்ந்து உடனடியாக 2000 HMs என்ன பண்ணால் எங்கள் ஸ்கூலுக்கு வாங்க சார் நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் கொண்டு போயிட்டுருக்கோம்.
ஆளுநர் பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி ஒரு பேச்சு பேசுவார், நாளைக்கு ஒரு பேச்சு பேசக்கூடிய மனுஷனாக தான் அவரை நான் பார்க்குறேன். நான் அதை பற்றி பெருசாக சொல்ல தேவை அவசியம். அந்த விமர்சனத்தை நம்ம கடந்து போயிடலாம் அப்படிங்கிறதா இருக்குன்னு சொன்னேன். சினிமாவில் விஜய் உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாரு. அவர் இப்போ அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. அவர் வந்த உடனேயே டைரெக்டாக அட்டாக் பண்ணுறது வந்து திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாரு. நீங்கள் அந்த அட்டாக் எப்படி பார்க்குறீங்க? அவருடைய வருகை எப்படி பார்க்குறீங்க? அவர் வந்து தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும் அப்படின்னா காலங்காலமாக இது அப்படி தான். அது ஏன்னு எங்களுக்கும் தெரியல, ஒரு மிகப்பெரிய ஒரு புதிராகத்தான் இருக்குது. 75 ஆண்டு காலம் கடந்த ஒரு இயக்கம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொருத்தரும் வழங்கும்போது எல்லாமே பார்க்குறாங்க, திமுக அழிப்பேன், திமுக ஒழிப்பேன்னு அதை பதிவு பண்ணிட்டு தான் உள்ளுக்கே வராங்க. அப்படின்னா பெருசாக ஆதரவு வரும்னு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், மக்களை பொறுத்த வரைக்கும் நல்லா சிந்திக்கக்கூடியவங்க. ஒவ்வொரு நேரத்துலையும் எப்படிப்பட்ட திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு. வெறும் கவர்ச்சியை மட்டுமே காமிச்சு நம்ம வந்து அரசியல் பண்ண முடியாது, யாராக இருந்தாலும் சரி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த நீங்கள் மற்ற இயக்கத்தையும் பாருங்கள், கம்பேர் பண்ணுங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தையும் பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் வந்துச்சுன்னா நாங்கள் பாலம் கட்டணும், ஸ்கூல் கட்டணும், கல்லூரி கட்டணும், சமுதாய கூடம் கட்டணும், சமத்துவபுரம் கட்டணும், மெட்ரோ ரயில் திட்டத்தை புதுசாக நாங்கள் கொண்டு வரணும், புதுசாக நாங்கள் வந்து இப்போ பேருந்து நிலையம் நாங்கள் கொண்டு வரணும், குடிசைகள்லாம் மாற்றிட்டு புதுசாக வீடு கட்டி தரணும், டைடல் பார்க் கொண்டு வரணும், சிப்காட் கொண்டு வரணும். இப்படி உழைக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். இது எல்லா அரசுக்கும் இல்லை பிரச்சனை தான். இது நாங்கள் இதில் உழைக்கக்கூடிய அரசாங்கமாகத்தான் இந்த உழைப்பை மட்டுமே நம்பி இன்னைக்கு நீங்கள் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சொல்லுங்கள். நீங்கள் 1969லேருந்து 1975-6 வரைக்கும் இத்தனை கலைஞர் காலத்தில் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆரம்ப புள்ளின்னு பார்த்தீங்கன்னா அது அங்கே தான் இருந்திருக்கும். இப்படி நாங்கள் உழைச்சி தான் இன்றைக்கி வந்து நிற்கிறனால நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுக்கான புரிதல் அதிகமாக இருக்கு. அவர் உங்களுக்கு ஒரு சவாலாக தானே வந்து நிற்கிறார். இப்போ திடீர்னு வந்து சொல்லும்போது நம்மளை அட்டாக் பண்ணும்போது அப்படி ஒரு சவால் இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. அதான் சொல்கிறேன், யார் வேணால் அரசியல் பண்ணலாம். ஜனநாயக நாட்டில் யார் வேணால் கட்சி தொடங்கலாம், யார் வேணால் தன்னை தலைவராக நிர்ணயிக்கலாம். ஆனால் அதை முடிவு செய்ய வேண்டியது, மக்களுக்கான தலைவராக முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தான். இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது ஸ்கூலோடு நிறுத்தலை, கல்லூரிக்கு அனுப்பிச்சுடுறதுலேருந்து சரி, அது புதுமை பெண்ணாக இருந்தாலும் தமிழ் புதுமை, இப்படி எங்களுடைய திட்டம் சார்ந்து ஒரு வாய்ப்பு மக்கள் நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ வரைக்குமே. அது என்னத்துல திடீர்னு வந்ததுலேருந்து நாங்கள் ஒரு குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி அந்த குடும்பத்தை வந்து இது பண்ணுறதுலேருந்து, அதான் சார், அந்த குடும்பம் என்ன செஞ்சு உங்கள் படத்தை ரிலீஸே பண்ண விடாமல் செஞ்ச ஒரு இயக்கம் ஒன்று இருக்குது. அதை பற்றி நீங்கள் வாயை நீங்கள் திறக்க மாட்டீங்க நீங்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பெருந்தன்மையோடு யார் என்ன விமர்சனம் பண்ணால் அதை நாங்கள் வந்து அதுக்கான அந்த விமர்சனம் உண்மையான விமர்சனமாக இருந்து அதுக்கு சென்சிபிளாக இருந்துச்சுன்னா அதை மதிப்பு கூட உடனே திருத்திக்கும் நாங்கள் சொல்கிறோம். சட்டமன்றத்தில் முதலமைச்சரே சொல்கிறார், யார் எந்த தவறு செய்தாலும் பாரபட்சம் இல்லாமல் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லி அதை செஞ்சுன்னு காமிச்சிருக்கோம் நாங்கள். நான் ஒன்றே தான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து உங்களை குறி வைக்கிறாங்களே, ஒருத்தரை மட்டும் குறி வைக்கிறாருன்னு சொன்னீங்களா, இதே தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச வேண்டும் என்று சொன்னால் ஒன்றிய அரசு இது வரைக்கும் ஏதாவது சொல்லியிருக்காரா? இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏன் இந்த ஒன்றிய அரசு இந்த 2151 கூட எனக்கு கொடுக்க மாட்டீங்க? இப்போ நடந்த மிகப்பெரிய இயற்கை பேரிடர் 37,000 கோடி கொடுத்தாங்க, 276 கோடி மட்டும் தானே கொடுக்குறீங்க. அது எப்படிங்க பத்தும்? அது எங்கே பணங்க? எங்கள் துணை முதலமைச்சர் இருக்கின்ற தைரியம் கூட அவருக்கு இல்லையே. எங்கள் துணை முதலமைச்சர் நாங்கள் ₹1 கொடுத்தா 29 பைசா கொடுக்குறீங்க, நாங்கள் உங்கள் அப்பா வீட்டு பணத்தையா கேட்குறோம் தானே அவர் அந்த தோணியில் தானே கேட்டிருக்காரு. அப்படி கூட அவர் ஒன்றிய அரசு பற்றி அவர் கேட்காம இருக்கின்றாரு. ஸோ இங்கே எப்படியாச்சும் நம்ம வந்து கால் ஒண்ணுங்கிறதுக்காக இல்லாத பொருளாதையும் சொல்வதாகத்தான் அதை நான் பார்க்கிறேன். 2026 தேர்தல் உதயநிதி வெர்சஸ் விஜய் இப்படி தான் இருக்க போகுது. இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் 2026 தேர்தல் வந்து எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர், திராவிட மாடல் அரசை நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டு முதலமைச்சர் வெர்சஸ் யாரெல்லாம் தங்களை எதிர்கட்சின்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்களாகத்தான் இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். சித்தாந்த ரீதியாக திராவிட இயக்கம் சார்ந்திருக்கக்கூடிய, திராவிட கருத்தியல் சார்ந்திருக்கக்கூடிய இந்த திமுக இருக்கட்டும், இந்த இயக்கங்களாக இருக்கட்டும், இப்போ சடனாக பார்க்கும்போது சீமானவர்களோ பாஜக சார்ந்தவர்களோ பெரியார் மீதியான விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியாக வச்சுட்டே வராங்க. அது குறித்த உங்கள் பார்வை? இல்லை, எனக்கு அதாவது இந்த அரசாங்கம் எல்லாமே இப்போ நீங்கள் யார் 2 பேர் இயக்கத்தை பற்றி சொன்னீங்க, 2மே பார்த்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணுறதுல ஒரு மிகப்பெரிய வல்லவர்கள். அது நீங்கள் நம்ம நிறைய நேரத்தில் பார்த்துருக்குறோம். எந்த பேச்சை எப்படி எடிட் பண்ணி போடுறதாக இருந்தாலும் சரி, தந்தை பெரியார் கும்பகோணத்தில் பேசின ஒரு கருத்தை இப்படியெல்லாம் ஒரு இனம் சொல்லுதே அப்படின்னு சொன்ன கருத்தை கட் பண்ணி பெரியார் சொன்ன மாதிரி அவர் சொல்கிறதுங்கெல்லாம் ரொம்ப சிறுபிள்ளைத்தனமாக இருக்கின்றது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆளுநர்லேருந்து இந்த மாதிரி புரிதலே இல்லாத முதற்கொண்டு ஒரு சிறுபிள்ளைத்தனத்துவ ஆளுங்களாக இருக்கிறாங்களே அப்படிங்கிற வருத்தம் தான் நமக்கு இருக்கின்றது. தந்தை பெரியாரை தவிர்த்து இன்றைக்கி நீங்கள் வந்து எந்த ஒரு இயக்கமும் தந்தை பெரியார் வேணான்னு சொல்லிட்டு யாரும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தந்தை பெரியாரே சொல்லியிருக்காரு, பொது தொண்டுன்னு வந்துருச்சுன்னா இந்த மாதிரி பேசுகிற நிறைய பேர் வந்துட்டு தான் இருப்பான், அவனெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வேலைக்காரியா. இன்றைக்கே தந்தை பெரியார் இருந்து இந்த மாதிரி கருத்தெல்லாம் வந்துருச்சுன்னா போடா வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பார் என்று தான் எங்களுக்கு கருத்தாக பார்க்கல. 2026 சட்டமன்ற தேர்தலில் டெப்டி சிஎம் டெஃபினெட்லி சிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. உதயநிதி முதலமைச்சர் வேட்பாளரா?
என்றைக்குமே எங்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொன்னால் ஒரே ஒரு மனிதன் தான், அது எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான். 2026 6வது முறையாக இப்போ நாங்கள் இருக்கோம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் 5 முறை முத்தமிழ் கலைஞர் ஆண்டிருக்கார். 7வது முறையாகவும் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார். 7வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி பொறுப்பு. அப்போ அந்த டெஃபினெட்லி சிஎம் அந்த அதுக்கான காலம் கண்டிப்பாக ஒரு காலத்தில் கண்டிப்பாக வரும். சட்டமன்ற தேர்தல் இன்னும் ஒரு வருஷ காலத்துக்குள்ளே வரப்போகுது. இது திமுக எதிர்கொள்ளக்கூடிய வியூகம் என்னவா இருக்கு? மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடந்த ஆண்டே அதற்கான இலக்கை நிர்ணயித்திருக்கிறார். வெல்வம் 200. நீங்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்து சில மாவட்டங்களுக்கு அமைச்சர் இந்த நிர்வாக பொறுப்புலையும் இருக்கிறீங்க, திருச்சியிலும் தெற்கு மாவட்ட செயலாளராகவும் இருக்கீங்க. ஸோ கட்சி பணியும் ரொம்ப முக்கியமான விஷயம். இது தேர்தல் வரும்போது அமைச்சர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அமைச்சர் மற்ற மாவட்டங்களுக்கும் செல்ல வேண்டிய சூழல் இருக்குது. அப்படிங்கிறப்போ இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக என்ன ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு? ஸ்ட்ராட்டஜிக்காக பொறுத்தவரைக்கும் எங்களுடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் செய்திருக்கின்ற சாதனைகளை நாங்கள் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதே நேரத்தில் ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற அந்த துரோகத்தையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறோம். இந்த 2 கருத்துக்களோடு எங்களோடு இணைந்து இருக்கக்கூடிய எங்களுடைய தோழமை கட்சி கூட்டணி பலம் எங்களுக்கு இருக்கிறது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வழங்கும் என்கிற நம்பிக்கை. இப்போ நீங்கள் தேர்தல் வாக்குறுதி சொல்லும்போது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது கூட இவங்க என்ன இன்னும் தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல, ஒன்று கூட நிறைவேற்றல, அதுக்குள்ள 398 அதுக்கு திருப்பி முதலமைச்சர் அவர்களும் பதில் சொல்லியிருந்தாங்க. இந்த கான்ட்ரடிக்ஷன் இருந்துகிட்டே இருக்குல்ல. தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. 505 வாக்குறுதியில் 389 வாக்குறுதிகள் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் நிறைவேற்றியிருக்கோம். அதற்கான அரசாணைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கான பணிகள் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ சொல்லக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்திலும் பல தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. அந்த தேர்தல் வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றத்துக்கு கூட அவங்க நினச்சி கூட பார்க்கல. அதை சார்ந்து ஒரு டிஸ்கஷன் கூட அவங்க நடத்தாமல் இருக்கிறார்கள். ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் கொண்டு வந்திருக்கணும் 505 கிட்டத்தட்ட இந்த 4 வருஷத்தில் 4வது வருஷம் இப்போ மே மாதம் 7ஆம் தேதியோட நிறைவேறு செய்ய போகிறோம் என்று சொன்னால் அது வரைக்கும் இது வரைக்கும் இவ்வளோ நம்ம கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் இதை மீண்டும் இப்போ இந்த வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த முறையாக மீண்டும் நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய திட்டங்கள் என்னென்ன அறிவிக்கப்படுறோ அதையும் சேர்த்து நம்ம செய்வதற்கு நம்ம காத்து கொண்டிருக்கின்றோம். இந்த பட்சத்தில் தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பேசும்போது நிதி நிலைமை இப்படி இருக்கும்போது 12,000 கையெழுத்துகள் இது வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஒரு அமைச்சராக ஒரு முதலமைச்சராக இது வரைக்கும் 12,000 கோப்புகளுக்கு நான் கையெழுத்து போட்டிருக்கேன். அப்படி 12,000 கோப்புகள் நான் கையெழுத்து போடும்போது மற்ற இன்னும் செய்ய வேண்டியதுக்கு நான் போடாமல் விட்டுற போகிறேன்னா இல்லை அதில் விருப்பம் இல்லாமல் இருக்கின்றனா? நீங்கள் 2024 எப்படிப்பட்ட ஒரு நிதிநிலையோட ஒரு மோசமான ஒரு நிதிநிலைமையோடு நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஒப்படைச்சு போனீங்க, அதுலேருந்து அதை மீட்டு எடுத்து கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் புதிதாக முதலீடுகளை நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம். பல பொருளாதாரத்தில் நிற்கணுமோ முன்னேற இடத்துக்கு நம்ம சென்று கொண்டிருக்கிறதுக்காக நீங்கள் பல பெரிய பெரிய நிபுணர்கள்லாம் ஒரு குழுவாக வைத்து பல திட்டங்களை நாங்கள் தீட்டிக் கொண்டிருக்கின்றோம். ஸோ அந்த ஒரு பொருளாதாரம் ரீதியாக வருகின்ற அந்த பொருளாதார ரீதியாக நம்முடைய மாண்புமிகு நிதி அமைச்சரே சொல்லும்போது எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் அரசாங்கத்திலேருந்து நம்ம மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய திட்டத்தின் மூலமாக அது மீண்டும் நம்முடைய அரசாங்கத்துக்கு வரக்கூடிய அந்த ஒரு பாங்கை தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். அப்படிலாம் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக இனி 2026 வருகின்ற அடுத்த திருப்பி நம்ம வரக்கூடிய நம்முடைய ஆட்சியில் அதெல்லாம் படிப்படியாக கண்டிப்பாக நிறைவேற்றும். நிறைவாக ஒரு கேள்வி பள்ளிக்கல்வித்துறை சார்ந்ததான். இப்போ எஸ்எஸ்ஏ அதுக்காக வந்து ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்குது. நீங்கள் சொன்னீங்க மத்திய அரசு உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்குது. தமிழக அரசு 53,000 கோடி ஒதுக்குது. அதில் வந்து குறிப்பாக 44,000 கோடி வந்து பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டுமே ஒரு ஹியூஜ் சம் ஒதுக்கப்படுது. அண்ணாமலை அவர்களை குற்றச்சாட்டு 44,000 கோடி மத்திய அரசு கொடுக்குது, அதெல்லாம் இந்த நிதி எங்கே போகுது? அதில் நம்முடைய 15,000 ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாதா? 44,000 கோடி அப்படிங்கிறது அது அட்மினிஸ்ட்ரேட்டிவ். இப்போ ஒன்று நீங்கள் ஆர்டிஐ ஆக்டில் நீங்கள் போட்டு பார்த்தாலும் தெரியும். இந்த 44,000 கோடி நம்ம எதுக்கெல்லாம் நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம் என்று நமக்கு தெரியும். அப்போ ஆன்கோயிங் திட்டத்திலேருந்து கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, நீங்கள் சொல்கிற மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பஸாக இருந்தாலும் சரி, இது நாங்கள் ஒரு பக்கம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். சரி, இது மட்டுமே போதுமானதா? அப்போ வெறுமனே குண்டு சீட்டில் மட்டும் நம்ம குதிரை ஓட்டிகிட்டே இருக்கலாமா என்று பார்த்தா அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கி உலக அளவில் நம்ம வந்து குளோபலைசேஷன் ஆனதுக்கப்புறம் 90s அப்புறம் ஆனதுக்கப்புறம் உலகளவிய ஒரு அறிவியல் சார்ந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இங்கே அதுக்கு தகுந்தாப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால் 60:40 ரேஷியோவில் இதை நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ 2018 பார்த்தீங்கன்னா பல விதமான திட்டங்கள் ஆர்எம்எஸ்சிஏ அப்போ இருந்த எஸ்எஸ்சி எல்லாம் இருந்ததெல்லாம் சேர்த்து இப்போ ஒரே எஸ்எஸ்சியாவாக ஒருங்கிணைந்த பள்ளி திட்டமாக நம்ம கொண்டு வந்து இது உலகளாவிய ஒரு லெவலில் நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு போனதுக்காக தான் பல திட்டங்கள் நம்ம செஞ்சிருக்கோம். அதில் 60% அவங்க 40% நம்ம பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸோ இதெல்லாம் செய்யும்பொழுது தான் அதில் ஒரு விதமான கருத்துக்களை சித்தாந்தத்தை உள்ளே நுழைச்சி இதை நீங்கள் பண்ணுங்கள், மும்மொழி கொள்கையை வந்து மறைமுகமாக அதில் கொண்டு வருகின்ற பணியாக இருந்தாலும் சரி, அல்லது 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா 2 மாதம் டைம் தரேன், முடிஞ்சால் பாஸ் பண்ணு, இல்லைன்னா திருப்பி நீ அங்கேயே இருக்கும்போது அந்த பிள்ளைகளோட மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பயத்தை உருவாக்கக்கூடியதா. இன்றைக்கும் நம்ம 10வது எக்ஸாம் எழுதும் போதும் சரி, 11, 12 எழுதும் போது நம்ம இன்னொரு அந்த ஒரு பதஷ்டம் இருக்க தான் செய்யும் ஒரு எக்ஸாம் எழுத போகும்போது.
ஆனால் அதை இந்த பிள்ளைங்கள் கொண்டு போது இப்போ நம்ம ட்ராப் அவுட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வரணும்னு சொன்னால் ட்ராப் அவுட்டை அதிகப்படுத்துமே என்கிற விதத்தில் தான் பல்வேறு திட்டங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு தான் இருக்காது, யாராக இருந்தாலும் தெரியாது. ஸோ அதற்கான பணமாகத்தான் இதை நான் பணத்தை பார்க்குமே தவிர இதை வாங்கி கொண்டு இது மற்ற விதத்துக்கு இதை நம்ம டைவெர்ட் பண்ணவும் முடியாது, டைவெர்ட் பண்ணவும் கூடாது என்கிற விதத்தில் தான் அதை நான் பார்க்குறேன். இந்த 960 கோடி வந்து லேப் இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குலாம் நம்ம பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்கு? ஹைடெக் லேப்பை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஜனவரி மாதம் எண்டுக்குள்ளார நாங்கள் நிர்ணயித்த மாதிரி எல்லா ஹைஸ்கூல் ஹையர் ஸ்கூலும் அது வந்துடும். 22,931 எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு ஸ்மார்ட் போர்ட்ஸ் கொண்டு வரதுக்கு இன்னும் 2 நாட்கள் அது முடிய போகுது. அது கூட ஒரு பெரிய ஒரு நிகழ்வாக நாங்கள் கொண்டாட இருக்கின்றோம். ஸோ டெக்னாலஜி வைஸ் எங்கள் பிள்ளைங்களுக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறத வெறும் புக்கில் இருந்து பாடம் நடத்துறதை காட்டிலும் இன்றைக்கி டெக்னாலஜி வைஸ் எல்லாத்துக்கும் எல்லா விஷயமும் தெரியணுங்கிற விதத்தில் அதை நாங்கள் செஞ்சுட்டோம். ஃபியூச்சர் பிளான் என்ன சார் பள்ளிக்கல்வித்துறையை இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ளே, ஏன்னா அடுத்த தேர்தல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, இந்த காலகட்டத்துக்கு என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு உங்களுடைய ஆம்பிஷன்? தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய ஆசையும் சரி, துணை முதலமைச்சருடைய ஆசையும் சரி, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்னுடைய ஆசையும் ஒரே ஒரு தான், கல்வியை மாநில பட்டியலில் கொண்டு வர வேண்டும். அது வந்துருச்சாலே மற்றது நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு என்ன வேணுன்றதை நாங்கள் செஞ்சுப்போம். நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கிறது நீட்டு சார்ந்திருக்கக்கூடிய கேள்வி. அதில் வந்து நம்ம வந்த உடனே முதல் கையெழுத்து அதுக்கு தான் போடுவோம் அப்படின்னு சொன்னோம். இப்போ வரைக்கும் அதை பூர்த்தி பண்ணவே முடியல. என்ன தான் பிரச்சனை இருக்கு? தொடர்ந்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இடியாக கொடுக்குறது நாடாளுமன்றத்தில் நடக்கும்போது நம்மளுடைய எதிர்ப்பை நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். 39 பாண்டிச்சேரி சேர்ந்து 39 இடத்துல 2019 நம்ம வந்து வெற்றி பெறுகிறோம் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம், வெற்றி கிடையாது. அதில் நீட் எல்லாமே கூட ஒரு ஒன்றாவது காரணமாக ஒன்றிய அரசுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடியாகத்தான் பார்க்கணும். ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க கொண்டு வந்துடுவாங்க. 2021 வரும்பொழுது நாம் வந்து எல்லாம் சேர்ந்து தனி தீர்மானமாக ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து தீர்மானம் அமைச்சு நம்ம அதுக்கு எப்படியாச்சும் இதை வலியுறுத்தி நம்ம கொண்டு வந்துடலாம் என்று நினைக்கும் பொழுது அது ஆளுநர் மாடியிலேருந்து கிளம்புறதுக்கு எவ்வளோ நாள் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எவ்வளோ அழுத்தம் தர வேண்டியதாக இருந்தது. ஸோ அவங்களுடைய கருத்து என்பதை நீ என்ன சொன்னாலும் ஒன்று நாங்கள் வந்து 39 எம்பிக்கள் இருக்காங்க, போய் நீட்டு போய் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. ஒன்றிய அரசாங்கத்தோட யார் கூட்டணியில் இருந்தால் இன்னைய வரைக்கும் யார் மறைமுகமாக கூட்டணியில் இருக்கிறாருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் போராடணுங்க. அதை போராடுறதை விட்டுட்டு நீங்கள் வெறும்னா இதை நீங்கள் சொல்கிறது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா முடிவு எடுக்க வேண்டியது, செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறது வந்து ஒன்றிய அரசாங்கம். இந்த 2024லையும் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஒன்றியத்தில் கண்டிப்பாக வரும். ஏன்னா ராகுல் காந்தி அவர்களே சொன்னார்கள், நாங்கள் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக நீட் இருக்காது, அந்த ஒரு நம்பிக்கை. அப்போ அந்த ஒரு பேசு பொருளாக எல்லாரும் உணர்கின்ற பொருளாக இருக்கும்பொழுது இப்போ 40க்கு 40 அடித்தோம் நம்ம இந்த தடவை. சரி, கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு ஆட்சி மாற்றம், நம்ம எதிர்பார்த்த ஆட்சி மாற்றம் அங்கே வரலாங்க. இருந்தாலும் இன்றைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி இத்தனை நம்முடைய நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள்லாம் தொடர்ந்து அதற்கான வலியுறுத்தல் தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லும்போது அதற்கான சட்ட போராட்டத்தை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு மாநில அரசாங்கம் ஒற்றுமையாக நம்ம இருக்கிறோம், இந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறோம். ஆனால் அதுக்கு கூட அவங்க வந்து வஞ்சிக்கிறாங்க என்று சொன்னால் இங்கே ஏற்கனவே மறைமுகமாக கூட்டணி இருக்கின்ற நீங்கள், ஏன்னா நேற்று கூட நம்மளுடைய மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன் சொன்னால் ஒரு ஃபோன் போட்டால் போதுங்க நாங்கள் கூட்டணி சேர்ந்துடும் அப்படின்னு சொல்கிறார்ல. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் அவர்களும் ஒரு ஃபோனை போட்டு அப்படி இந்த நீட்டையும் கொஞ்சம் காலி பண்ணி விட்ருங்களேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இன்னும் நல்லதாகத்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் இளைஞரணி செயலாளர்கள் கிட்டத்தட்ட 80 லட்சம் கையெழுத்து வாங்கி அனுப்பிச்சி வச்சோம். நம்ம அதில் 80 லட்சம் கையெழுத்து வாங்குறது மட்டும் இல்லாமல் நடந்த இங்கே வள்ளூர் கோட்டத்தில் நடந்த அது எதிர்ப்பு சார்ந்து நடந்த ஒரு கூட்டத்தில் கூட ஒரு பெண் பிள்ளை பேசும்போது தன்னிறையமாக கண்ணீர் விட்டு அழுதார் அவர். இந்த உணர்ச்சி, இந்த உண்மையான இன்டென்ஷன் இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக ஒரு தலைவராக என்னோட தமிழ்நாடு முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் கீழே சட்ட போராட்டத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இன்னும் இருந்து கொண்டிருக்கின்றார். நல்ல நோக்கம் நிறைவேறட்டும். இவ்வளவு நேரம் உடைய நேரத்தையும் கருத்தையும் எங்களை பகிர்ந்து மிக்க நன்றி. தேங்க்யூ. தூங்கா நகரில் ஒரு தூங்கா மருத்துவமனை பிரீத்தி ஹாஸ்பிட்டல்ஸ் 7810044444